வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் மாட்டிக்கொண்ட பிரபலங்கள், நடு இரவில் உதவி செய்த நெப்போலியன், இவ்வளவு நல்ல மனசா? இணையதளத்தில் வெளியான சோகமான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமாகி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நெப்போலியன் தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்களின் ஒருவர். ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தற்போது முழுவதுமாக சினிமாவிலிருந்து ஒதுங்கி அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அங்கு தனது 2 மகன்கள் மனைவியுடன் வசித்து வரும் அவர் தனது மூத்த மகன் தனுஷுக்கு கடந்த வருடம் தான் ஜப்பானில் வைத்து திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணம் ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினாங்க. பாரதிராஜா இயக்கிய புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமானவர் தான் நெப்போலியன். முதல் படத்திலேயே வயதான கட்டப்பில் தோன்றி ஆச்சரியப்படுத்தினார். அவர் மீது பலரின் கவனத்தை ஈர்த்தது. தொடர்ந்து பல படங்களில் நடித்த அவர் ஹீரோ வில்லன் என மாறி மாறி நடித்தார். நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று அடம்பிடிக்காமல் கதையும் தனது கதாபாத்திரம் பிடித்திருந்தால் எந்த கேரக்டராக இருந்தாலும் நடித்தார். அப்படி அவர் நடித்த எஜமான், கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள் எல்லாம் பயங்கரம் ஹிட் அடித்தது. மிகச்சிறந்த நடிகர் என்ற பெயர் எடுத்தார். சினிமாவில் இருந்தபோதே அரசியலில் நுழைந்தார். அந்த வகையில் முதல்ல திமுகவிலிருந்து நெப்போலியன் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்தார். பிறகு சில காரணங்களாக திமுகவிலிருந்து விலகினார். திமுக தீவிர அபிமானியாக இருந்த அவர் அந்த கட்சியிலிருந்து விலகியது பலருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த கட்சியிலிருந்து விலகிய பிறகு நாட்கள் சில கட்சிகளுக்கு சென்று அவர் இப்போது பூரணமாக சினிமா மற்றும் அரசியலிருந்து விலகி வந்தார். இப்படி இரண்டிலிருந்து விலகிய இந்த காரணம் அவரது மூத்த மகன் நெப்போலியனுக்கும் தனுஷுக்கும் குணால் என 2 மகன்கள் இருக்காங்க. அவர்களின் மூத்த மகனான தனுஷுக்கு தசை சிதைவு நோய் இருந்தது. அந்த நோய் அவருக்கு இருப்பதை அவரது 10 வயதில் தான் குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. முதல்ல இந்தியாவில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் முழுவதுமே பயனளிக்கலை. முடிவு செய்து தனது குடும்பத்துடன் அங்கு சென்று செட்டில் ஆகிட்டார். அங்கு தனியாக சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தி நெப்போலியன் விவசாயம் செய்தார். தான் மட்டும் தனது மனைவி காலத்துக்கு பிறகு தனுஷுக்கு ஒரு துணை வேண்டும் என்று முடிவு செய்த நெப்போலியன் திருமணம் செய்ய வைக்க முடிவு செய்தார். அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்தார். முதல்ல நிச்சயதார்த்தம் தமிழ்நாட்டில் நடந்தது. தனுஷால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு விமானம் வர முடியாத சூழல் இருக்க அவர் வீடியோ கால் மூலம் அந்த திருமணம் செய்து நிச்சயதார்த்தம் கலந்து கொண்டாங்க. நிச்சயதார்த்தம் முடிந்த அடுத்து அமெரிக்காவில் அவர்கள் திருமணம் கோலாகலமாக முடிவெடுத்தது. அதற்கு அவரே உங்கள் நிகழ்ச்சியை நாங்களே விட்டால் தவறு குடும்பத்தோடு பார்ப்போம் என்று கூறினாங்க. பிறகு அவங்க எங்களுக்கு சொன்ற விமானத்தில் சென்று இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு சென்ற பலருமே ஏதாவது பிரச்சனை சிக்கி அவருக்கு தெரிந்தால் உடனடியாக உதவி செய்திருக்காரு. சமீபத்தில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பாடிய ஒரு குழந்தை அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றது. அது குறித்து நெப்போலியன் நாங்கள் பேசியதுமே யோசிக்காமல் அந்த குழந்தைக்கு அவங்க ஏராளமான உதவிகளை செய்து கொடுத்தார் என்றும் அவங்க பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.